ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே ஸ்துதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. தேவரே, விசேஷமாக இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உம்முடைய நாமத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தையும் மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவிற்கு இதை தெளிவாக புரிய வைக்கணுன்ற ஒரு நிச்சயமான எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். சில குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும், சரிங்களா? நாங்கள் பயிற்சி பெற அதை மாற்றிக்கொள்கின்றோம். 1913ஆம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரொம்ப சின்ன ஒரு பதில் தான், கேள்வி கேட்டபடி இருக்கும், அதனால் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஓகே. சபையில் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரன் ஒருவர் மூப்பர் தேர்ந்தெடுக்கப்படும் கூட்டம் ஒன்றில் நோயுற்றிருப்பதன் காரணமாக கலந்து கொள்ள முடியாத போது மூப்பர் ஊழியத்திற்காக தான் தேர்ந்தெடுப்பவரை குறித்து அச்சபைக்கு எழுதி கொடுத்திடலாமா அல்லது பதிலால் வாயிலாக வாக்கு செலுத்திடலாமா? பதிலால் அப்படின்னா ஒருத்தருக்கு நோய் விட்டுருக்காருல, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இதை சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வாக்கு செலுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேள்வி நல்லா கவனிச்சிக்கலாம். ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன். இப்போது நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சகோதரனாக இருக்கிறேன். எலெக்ஷன் வந்துருச்சு, டேட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாள் வந்துருச்சு. எனக்கு வியாதியும் வந்துருச்சு, என்னால் கூட்டத்தில் கலந்துக்க முடியல. அதனால் நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சேனோ அந்த எண்ணங்களை ஒரு எழுத்தின் மூலமாக சபைக்கு எழுதி கொடுத்துட்டுமா, அல்லது எனக்கு பதிலாக இன்னொருத்தரை பேச சொல்லட்டோமா, என் வாக்கு போட சொல்லட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரருடைய பதில், ஒருவன் இதை செய்யலாம் என்று கூறும் எதுவும் வேதாகமத்தில் இல்லை, மற்றும் ஒருவன் இதை செய்ய இயலாது என்று கூறும் எதுவும் வேதாகமத்தில் இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? இது ரெண்டுமே இல்லை. இது செய்யலான்ட்டும் பைபிள் இல்லை, செய்யக்கூடான்ட்டும் பைபிள் இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போது அதை சபையாரிடம் விட்டுவிடுங்கள், சபையார் முடிவெடுக்கட்டும், சபைக்கிட்ட கொடுத்துருங்க, சபை முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ என்ன ஒரு முடிவு என்ன இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பைபிள் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்ல கருத்து தெரிவிக்க முடியாது, அதனால் சபைக்கிட்ட சொல்லுங்க, சபை என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணி இதை நம்ம முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே ஸ்துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் சபைக்குள்ளாக நாங்கள் தேர்ந்தெடுப்பில் ஈடுபடும் பொழுது உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யவும், அதே நேரத்தில் அந்த ஒருமனப்பாட்டை நாங்கள் உருவாக்கவும் பிரயாசப்பட தேவன்தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.